திசை திருப்பறதுக்கு இல்ல செயல்முறைப்படுத்தாம தடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஷியல் அவாய்டன்ஸ். இந்த மாதிரி சில பேர் நிறைய சாப்பிடுறது கூட பார்த்துருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு நல்லதான் இருந்தேன், எங்க கணவர் இறந்த பிறகு ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், எனக்கே ரொம்ப இந்த சாப்பிடுறது மேல ஒரு ஈர்ப்பு மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்வாங்க. இதே மாதிரி அதிகமா ஷாப்பிங் பண்றதும் அது மாதிரி தான். இது எல்லாமே என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி இருக்கும். அந்த உணர்ச்சியை நம்மளால எதிர்கொள்ள முடியாம இல்ல அதை தவிர்த்துட்டு இல்ல அதை நல்லா சப்ரஸ் பண்ணிட்டு வேற எதையும் பண்றதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் அவாய்டன்ஸ் அப்படின்றோம். இப்படி சேர்ந்தாலும் என்ன ஆகும்னா நம்ம லாங் டேர்மா அந்த உணர்ச்சி அங்கதான் இருக்கும். நம்ம இந்த செய்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ஆனா நாளடைவில் அது உங்களை அரிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு அது பயன்படாது. இப்ப முதல்ல உங்க முழுமையான வாழ்க்கை எப்படி வாழ முடியும் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் பிளெக்சிபிலிட்டி தேவை. அப்படின்னா என்ன? இப்ப நல்ல ஒரு புயல் அடிக்குதுன்னு வைங்க. சில மரம் பார்த்துருப்பீங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிற்கும், ரொம்ப டஃபா நிற்கும். அந்த மாதிரியான மரங்கள் ஈஸியா உடைஞ்சிடலாம். ஆனா சில மரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப ஒல்லியா இருக்கும், அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி மெதுவா இருக்கும். ஆனா அதுக்கு காத்து புயலுக்கு ஏத்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆடிக்கிட்டே இருக்கக்கூடிய மரங்கள் அந்த புயல் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு பிளெக்சிபிளா இருக்கிறதால அந்த புயலையும் தாங்கும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. சோ இப்படிதான் நம்ம மனசையும் சைக்கலாஜிக்கல் பிளெக்சிபிலிட்டியா கொண்டு வந்தோம்னா